பேசலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏன்னா இப்படி பண்றாரு அவரு. கதவை பூட்டி எல்லாத்தையும் இங்க வச்சிருங்க நாளையில. பெண்கள் ஜனாசா தொழுகை தொழுகலாமான்னு கேக்குறீங்க, அதானே? அதானே கேள்வி, அதானே? இருங்க சொல்லிடலாம். வீட்டுல தனியா தொழுகலாமா அப்படின்னு கேக்குறீங்க. சரி சரி, ரெண்டு கேள்வி. தொழுகலாமா தொழக்கூடாதா? ஓகே, அப்ப தொழலாங்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. வீட்டுல தனியா தொழுவலாம். ஜனாசா தொழுவங்கிறது கூட்டு தொழுகை தான், தனி தொழுகை கிடையாது. சரிங்களா? துவா செய்யலாம். அதாவது ஜனாசா அதாவது கொஞ்சம் ஷார்ட்டா கேட்டா நான் புரிஞ்சுக்கிறோம், பெருசா கேட்டா எனக்கே மறந்துடுது. அதான் விஷயம். அவங்க சொல்லிட்டோம். ஆமா, பள்ளிவாசல்ல தொழுகணும். தொழுது இருக்காங்க, அப்படி தொழுது இருக்காங்க. வீட்டுல என்ன தெரியுமா செய்யணும், ஆனா அதை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு பொதுவாகவே ஒரு சோகம் நிகழ்ந்துட்டுனா இருக்கிறதுல ஒரு உச்சபட்சமான சோகம் ஒரு உயிர் போறது. அப்ப அந்த நேரத்துல சில விஷயங்களை கடைபிடிக்க தவறிடுறாங்க. அதுவும் சில சட்டங்களை என்ன செய்துட்டாங்க, மறந்து கூட போயிருவாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வீட்டுல தொழுதுருக்காங்களான்னு கேட்டா தொழுதுருக்காங்க. எப்படி ஆதாரம் வருது என்று கேட்டால், சஅத் பின் வக்காஸ் அவங்கள தவறி போச்சுன்னா ஆயிஷா, அப்ப இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் இருந்திருக்கிறது. அதனால தாராளமா என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை வீட்டுல இருக்கச்சுல நீங்க பெண்கள் நின்று அப்படியே ஒரு தொழுகையை நீங்க நடத்திடலாம். ஒண்ணு, அதுல எந்தவித ஒரு மறுப்பும் இல்லை. பள்ளிவாசலுக்கு வரலாமான்னு கேட்டா அதுவும் வந்தால் தடுக்காதீர்கள் ஹதீஸ் இருக்குது. ஆனா அது வலியுறுத்தப்படலை. இந்த சுன்னத்து கடமைகள்னு நீங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கணும், சில இது ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கும், அது ஃபாலோ பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன்னா, ஜும்மா தொழுகை இருக்குது, ஐவக்து தொழுகை இருக்குது. பெண்கள் விரும்புனா என்ன செய்யுங்க, பள்ளிவாசலுக்கு போனால் நீங்கள் தடுக்காதீர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன மாதிரி ரொம்ப கட்டாயமா புஷ் பண்ணல. அப்ப என்ன அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. வீட்டுல அவங்களுக்கு பல பணிகள் இருக்கும், பணிவிடைகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த தொழுகை என்ன செஞ்சுக்கிறாங்க, மறந்துடுறாங்க. அங்க வரைக்கும் நம்ம போறோமே, நிறைய ஆண்கள் வருவாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனா வந்தால் தடுக்காதீர்கள் அப்படிங்கிற நபிமொழியும் இருக்குது. தாராளமாக நீங்க ஜனாசா தொழுகை என்ன செய்யலாம், கூட்டாதான் செய்யணும், சிங்கிளா செய்யக்கூடாது. சிங்கிளா செய்தா உட்கார்ந்து துவா சேர்ந்துக்கிற வேண்டியதான், அன்னாரின் பெயரை சொல்லி. அதுதான் அதுக்கு உண்டான பதில். அடுத்து நீங்க டைனோசரை பத்தி கேள்வி. ஆமா, டைனோசர் ஜுராசிக் அந்த மாதிரி தானே, அந்த டைனோசரை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா, இதுதான் கேள்வி. அப்படி டைனோசர் அப்படின்னு சொல்லப்படல. ஆனா ஒரு ராட்சச பறவையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ராட்சச பறவை எப்படி சொல்லப்படுது, எப்படி வருதுன்னா, ஹுனாஃபால் இல்லாஹி கைரு முஸ்ரிகீன பிஹி வமன் யுஸ்ரிகு பில்லாஹி ஃபஅன்னமா ஹர்ரம மினஸ் ஸமாயி. அதாவது அல்லாஹ் இந்த காஃபியர்களுக்கு ஒரு உவமை அடிப்படையில சில தகவல்களை சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு நீங்க இணை கற்பிக்காதீர்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவனுடைய நிலை என்ன தெரியுமா, வானம் வரைக்கும் ஒரு பறவை அவனை தூக்கிட்டு போய் கீழே போடுவதற்கு ஒரு சமம். இதுதான் அதனுடைய விஷயம். ஒரு மனுஷனை புறாவோ கிளியோ சின்ன பறவை தூக்க முடியாது, கண்டிப்பா அது ராட்சச பறவை. மனிதனை ஒரு 60-80 கிலோ ஒருத்தனை தூக்குதுன்னா பறவைக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்கும், ஒரு சக்தி இருந்திருக்கு. அப்படி ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கு. பிற்காலத்துல வாழ்ந்தா மனிதனுக்கு ஆபத்தாயிரும் சொல்லி கூட அல்லாஹ் என்ன செய்திருப்பான், பல பொருள்களை பல கால்நடைகளை அழித்திருப்பான். அது இல்லைன்னா அதோடைய முட்டையை வச்சுதான் கண்டுபிடிச்சு இப்படி ஒரு காலத்துல ஒரு பறவை இருந்திருக்கலாம்னு சொல்லி அதை ஒரு மெயின்ல வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருக்கான். யாஜூஜ் மாஜூஜ கூட ஒரு இங்கிலீஷ் படத்துல எடுத்திருக்கிறானோ, ஒருத்தன் வருவாங்கன்னு சொல்லி. இங்கிலீஷ்காரன் அட்வான்ஸ் உள்ளவன்ல, அதனால எல்லா படத்தையும் எடுத்திருக்கான். இந்த பறவையும் இங்க இருந்து எடுத்தானா அவன் சிந்திச்சானாங்கிறது நமக்கு தெரியாது. அதை வச்சுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். பறவையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பறவை தான் நீங்க சொல்லக்கூடிய டைனோசர்
டைனோசர் மாதிரி வருவதில்ல, அந்த பறவை தான். நம்ம வந்து நேரடியா அந்த பேரை சொல்ல முடியாது, நம்ம தானே பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ராட்சச பறவை என்ன செஞ்சிருக்கு, வாழ்ந்திருக்கிறது. அந்த மாதிரி மனிதனை தூக்கி போடுற அளவுக்கு வாழ்ந்திருக்குன்னு சொல்லி அந்த அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அது போக நம்ம ரொம்ப உள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, ஊகிச்சு நம்ம போக முடியாது. இந்த அளவுக்கு சொல்லப்பட்டா இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதுதான் அதுக்கு உண்டான பதில். அடுத்து வேற என்னது, ஹதீஸை பத்தி எதுவும் இருக்கா? அந்த பறவை வந்து அப்படி தூரமா தூக்கி வீசுற அளவுக்கு பலம் உள்ளது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறோம். ஒரு மனிதனை, ஒரு கெட்ட மனிதனை சுட்டி காட்டி ஒரு ஓமையாக சொல்லக்கூடியது அது. ஜனாசா தொழுகை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 4 ரக்காத். முதல்ல என்னது, ஃபாத்திஹா. ரெண்டாவது என்னது, ஸலவாத்து. மூணாவது அல்லாஹு மஃபிர்லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வரக்கூடிய துவா, அவரை மன்னித்து விடு, அவரை தவறை அலட்சியப்படுத்தி விடுன்னு வரக்கூடியது. 4வது சலான் சொல்லுவோம், சரிதானே? இதுக்கு 2 ஹதீஸ் வரும், சரிங்களா? இதையும் தெரிஞ்சுக்கிறணும்ல. இப்போ நீங்க அரபு நாடுலாம் போனீங்கன்னு வைங்களேன், அரபு நாடு ஹரத்தையும் சேர்த்துக்கிறீங்க, அங்கேயும் ஜனாசா தொழுவோம், அங்கேயும் பெண்கள் கலந்துக்கிடுவாங்க கூட்டில் எல்லாருமே. ஆதாரம் இருக்க போய் தானே கலந்துக்கிறாங்க. ஜனாசா தொழுகையில ஒரு சைடு தான் சலாம் கொடுப்பாங்க. இது இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, இதையும் தெரிஞ்சுக்கிறோம்ல. ஜனாசா வந்ததுனால இங்க வந்து 2 சலாம் கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் தெரியுங்க, ஜனாசா தொழுவை அடிக்கடி நம்ம ஜனாசால கலந்துக்கிறதுனால மறந்துடுவோம். ஆனா 2 சலாம் கொடுப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். 2க்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும்ல, ஆதாரம் இருக்கு, சரிங்களா? அதையும் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். 1க்கும் ஆதாரம் இருக்கு. ஆனா இந்த 2உடைய ஆதாரத்தை என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏதோ மக்கள் வந்து அதை அப்படியே விட்டு விட்டார்கள், சில விஷயங்களை விட்டு விடுவாங்க, அந்த அளவு விட்டு விட்டாங்கிறாங்க. முதல்ல வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த ஒன் சைடு சலாம் கொடுக்குறோம்ல, அதுதான் வலுவான ஒரு செய்தி அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தோம். அப்புறம் பார்க்கச்சல ஆய்வு பண்ணி பார்க்கச்சல வந்து இது வந்து ஒரு சரியான சனது வரிசையிலையும் சரியான செய்தியிலையும் வந்ததுனால அதுல வந்து இன்னும் இப்படி வருது, பல மக்கள் இதை விட்டு விட்டார்கள், இந்த 2 சைடு சலாம் கொடுக்கறத அப்படின்னு சொல்லி வருது. ஆனா 2 சைடும் சலாம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கு. அதாவது ஒருத்தர் இணை வைத்து இறந்துட்டாருன்னு வைங்களேன், இணை வைத்து இறந்தவருடைய நன்மை மறுமையில கிடைக்காது. அதுக்கு இப்ராஹிம் நபி சூறாலையே நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோம், வாசித்து காட்டணும். அது நபியா இருந்தாலும் சரி, ஐயுகல்லதீன மூமினா இருந்தாலும் சரி, 2 பேருக்கு என்ன கிடையாது, இஸ்திகார்ல பாவ மன்னிப்பு கிடையாது. அவர் இணை வைத்து இருந்ததுதான். இப்ப இணை வைப்புனா யாரை சொல்றோம், முஸ்லீமே வச்சுக்கிறோங்க. முஸ்லீம் இணை வைத்து தர்காவே கெதி, மனிதனே வணங்கி, அப்துல் காதர் ஜெயலானியே வணங்கி, இதுவே கெதின்னு கிடந்து கயிறு கட்டி அப்படியே கிடந்தாருன்னு சொன்னாலும், ஆனா அவரை வந்து நம்ம காஃபியர்னு ஃபத்வா கொடுக்க முடியாது. காரணம் ஏன்னா அவர் முஸ்லீம் ரவுண்டுக்குள்ள இருக்கிறார், அல்லாவே ஏத்துக்கிறாரு, ரசூலை திட்ட மாட்டார்ல, அல்லாவை திட்டுவாரா? ரொம்ப எஸ்டீமா போக முடியாதுல்ல. அல்லாவை திட்டல, ரசூலை திட்டல, மக்கத்து காஃபிர் சிலைய வச்சு வணங்கிட்டான், இவர் என்ன செய்ய படுக்க போட்டு வணங்கிட்டார். அந்த ஃபத்வா கொடுக்க முடியாது. ஆனா நமக்கு கரெக்டா தெரியணும், இவர் இணை வைத்து தான் இறந்தாரு, கடைசி இடத்துல பாவமன்னிப்பு கேட்டாருன்னு நமக்கு தெரியும். அப்படி பாவமன்னிப்பு கேட்டிருந்தா அப்ப நமக்கு கேளுங்க, அப்ப நமக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு அக்யூரேட்டா தெரிந்தால் திருந்தவே மாட்டான், ஒரு அபிலகப்பு மாதிரி அப்படின்னு ஒரு முடிவை ஸ்ட்ராங்கா எடுத்துட்டீங்கன்னா ஜனாசா தொழுகையில கலந்துக்காம என்ன செஞ்சுக்கலாம், புறக்கணிச்சுட்டு போயிடலாம். இது ஒண்ணு. சரி, நீங்க இன்னொரு கேள்வி கேட்கணும், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாத, நான் அந்த பள்ளியில நிக்கிறேன், அப்ப என்னுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் என்னது, எனக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான், எனக்கு தெரியாது. அவர் மூமின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். எத்தனை பேரோ ஹரத்துல இறந்து போறாங்க. இவன் தர்கால இருக்கு, தர்காவே கெதின்னு கிடக்கிறவன் அப்துல் காதராக இருந்தா கூட ஹரத்துக்கு போகலாம்ல, இல்ல ஹரத்துக்கு எப்படி நன்மை எதிர்பார்த்து போகலாம். எல்லாம் செய்யலாங்க, குளிப்பாட்டத்துல கலந்துக்கலாம், குடியில இறக்கி வைக்கலாம், அப்ப எல்லாம் செய்யலாம். இந்த துவா மட்டும் நீங்க அல்லாட்ட கேட்கறது இல்ல, இவரை நீ மன்னித்து விடுனா அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டேன்னு வேற சொல்லி இருக்கிறானே, அப்ப அதை மட்டும் தவிர்த்துக்கலாம். இதுதான் விஷயம். அதைத்தானே பாயிண்ட், அதைத்தானே அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபி கண்டிக்கவே செய்யறான். ஏன்னா அப்ப அதுல தானே கண்டனமே வருது. இன்னும் சொல்ல போறத அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், அந்த ஒரு விஷயத்துல இப்ராஹிம் நபி முன்மாதிரி இல்லை அப்படின்னு வேற சொல்றான். எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், என்ன தொழுகை இல்ல, ஆமா, அவருக்கு நம்ம உடன்பட்டு தான் ஆகணும். அதாவது தொழுகையில ஒருத்தர் வந்து இப்போ
அது சில சமயம் விறுவிறுன்னு ஓதிடலாங்க. அல்லாஹும் மகஃபிர்லஹு வர்ஹம்ஹு வாஃபிஹி வஃபு அன்ஹு வக்ரிம் நுஸுலஹு வதுஹிலுஹு பில் மாயி வஸல்ஜி வல் பர்தி அப்படின்னு சொல்லி வந்துடும். வனக்கிஹி மினல் ஹதாயா அப்படின்னு வந்துடும். அப்படி வந்து அது மனநம் வச்சுக்கிறணும். ஆனால் வந்து இப்படி ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் ஒரு 50 செகண்ட்ல கூட ஓதிடலாம். ஒரு பெரிய மறதி வராது. அவர் ஓதிட்டார். அவர் வந்து என்னென்ன செய்ய மாட்டாரு, பிரத்தியாரை பத்தி நினைக்க மாட்டார். அவர் முடிச்சிட்டாருன்னா நின்றுவார். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் சூரா தெரியும், ஸலவாத்து தெரியும், கடைசியில சலாம். உங்களுக்கு அதிகபட்சம் போனா அந்த ஜனாசா தொழுகைக்கு மட்டும் மிஞ்சி போனா ஒரு 50 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். ஆனா அவ்வளவுதான். அதோடைய ஷார்ட்டையும் அதுதான். சத்தமா கூட ஓதுறாங்க. கொஞ்சம் சத்தமா ஓதுனதுக்கு ஆதாரம் இருக்கு, சரிங்களா? ஆமா, அதையும் சொல்லிடுறேன். கொஞ்சம் சத்தமா ஓதி இருக்கிறாங்க, அதை தான் இவங்க எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் இல்ல இல்ல சத்தமா மைக்கு போட்டு துவா கேட்கிறாங்க. இல்ல அப்படி இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். தொழுவல இல்ல, அதாவது அத வந்து கொஞ்சம் சத்தம் கேட்கிற அளவுக்கு தொழுதுருக்காங்களான்னு கேட்டா தொழுதுருக்காங்க. மைக்கு அப்பம் கிடையாது, தொழுகிறாங்க. ஆனா வந்து மனசுக்குள்ள கேட்கிற அளவுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு சில ஜனாசாக்களை கொஞ்சம் சத்தங்கள் வெளியே கேட்டிருக்கு, அதான் ஒண்ணு. ஆமா, அவங்களுக்கு ஜனாசா தொழுகையே கிடையாது. இப்ப நான் விதிவிலக்கு சொன்ன தெரியுங்களா, அது கூட கிடையாது. ஏன்னா பள்ளிவாசல்ல முற்றிலும் நிராகரிச்சிருவாங்க. அப்படியே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அடக்கம் பண்றது ஒரு கடமை தானே, ஒரு டிஸ்போஸ் பண்ணிடணும்ல, அது ஒரு ஜனாசா தானே. இன்னும் சொல்ல போறதா ஒரு மாற்று மதக்காரங்க இருந்தா கூட தூக்கி என்ன சேர்ந்துடலாம். ஒரு அநாத போனம் கிடக்குது, அப்படி யாருமே அடக்கம் பண்ண நாருமே, அப்ப தூக்கிட்டு கொண்டு போய், அதனால தானே கொரோனால கூட நம்ம அந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. அடக்கம் இது துவாலாம் கிடையாது, பாடியை தள்ளி விட்டுறணும், கொஞ்ச நாள்ல எலும்பாக போகுது. அந்த சட்டரு தற்கொலை பண்றதுக்கு எங்கேயுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா தற்கொலை பண்ணிட்டு பொய் பேசுவாங்க. இதை வெளியே சொன்னா துவா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு படுத்தாங்க, ஏதோ காரணத்துல இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இதெல்லாம் ஒரு பாவ செயல். அந்த மாதிரி ஒரு சில இடத்துல உள்ள இந்த காதல் தோல்வி, இந்த மாதிரி பரீட்சையில ஃபெயிலு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சாவக்கூடியவங்களா இருக்கிறாங்க. தூக்கு கையில போட்டு சடக்குன்னு செத்துறான், நைசா தூக்கி துணியை பொறிஞ்சு வச்சிடலாம்ல வீட்டுல நினைச்சாங்கன்னா. அப்படியும் ஒரு சில செய்திகள் நமக்கு வந்திருக்கு. பொய் சொல்லி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் பெரிய பாவ செயல். தற்கொலைன்னு சொன்னா என் பிள்ளையுடைய பாடியெல்லாம் வெட்டிடுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போயிருவான்ல, இப்படி அந்த மாதிரிலாம் வெளிப்படையா சொல்லிடணும். நாளைக்கு கேள்விப்பட்டான்னு வைங்களேன், அரசாங்கம் அந்த குழியை தோண்டி எடுக்கிற அளவுக்கு அனுமதி இருக்கு. அது எதனால தற்கொலை செய்தான், யாரால செய்தான் அப்படின்னு நடந்திருக்கு உலகத்துல. அதனால தற்கொலைன்னா டிக்ளேர், ரொம்ப கண்டிக்கணும். ஆனா இஸ்லாமிய சமுதாயம் தற்கொலையில ரொம்ப கம்மி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா தற்கொலை பண்ண அரபு நாட்டிலையும் என்ன செஞ்சிருவான், ஓரம் கட்டிடுவான், துவா செய்ய மாட்டான். இங்கேயும் அப்படிதான். 99% அதுல எல்லா ஜமாத்தும் ஒத்த நிலையில இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. நம்மளும் வெளிப்படுத்திடணும். ஏன் பாவத்துக்கு நம்ம துணை புரியணும்? ஏதோ ஒரு காரணத்துல தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட வேண்டியதுதான். எவ்வளவு பெரிய நம்ம அல்லாவுடைய வரம்பை மீறுறோம். இந்த மாதிரி தான் செய்யக்கூடாது. அதுல அந்த மாதிரி ஒரு போக்கு நம்ம டிக்ளேர் பண்ணிடணும். எதுக்கு மறுபடியும் நீங்க அதை மூடி மறைக்கிறதுக்கு எதுக்கு முயற்சி பண்றீங்க? எவ்வளவு பெரிய பாவத்துல கொண்டு போய் விடும். நீ எப்படி உன் உயிரை அவசரப்பட்டு எடுக்கலான்னு கேட்கறான்ல. நான் ஒரு டைம் விதிச்சிருக்கேன் உனக்கு, நீ எப்படி எடுக்கலாம்? அப்ப இதுல இன்னொரு கேள்வி கேட்டக்கூடாது, அல்லாஹ் தானே அப்படி எடுக்க வச்சான்னு கேட்டக்கூடாது. ஏன்னா மனிதனுக்கு சுதந்திரமான அறிவை கொடுத்துருக்கான், ரெண்டும் கொடுத்துருக்கான், நல்லது கெட்டது. அவன் நினைச்சா ரெண்டும் செய்யலாம், மதுவும் அருந்தலாம், நல்லவனாவும் இருக்கலாம். ரெண்டும் அவன் கையில இருக்குது. அதுல ரெண்டுமே அவங்க கையில இருக்கு. நல்லது கெட்டதை உங்களுக்கு நான் பிரித்து காட்டவில்லையா? 2 வழியை உங்களுக்கு நாம் அமைக்கவில்லையா அப்படின்னு நல்லா கேட்கிறான். 2 வழியை தானே வச்சிருக்கிறேன், அதுக்கு தானே சொர்க்கம் பரிசு. அப்ப நீ அவசரப்பட்டான் அடியான் தற்கொலை பண்றத இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, கடுமையான முறையில கண்டிப்பா உயிரை சிறையை. இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சிருவான். நம்ம தற்கொலை சொல்லிட்டு ஒரு அலௌன்ஸ் பண்றோம், அரசாங்கம் ஒத்துக்கிறோமா? அப்ப அல்லாஹ் கருணையான எப்படி ஒத்துக்கிறோம்? அரசாங்கமே ஒத்துக்காது. கண்டிப்பா எல்லாம் வந்து காப்பாத்திடுவான். இதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு சட்டம். அல்லாஹ் வந்து 100% இருக்கிறான், அவன் எப்படி ஒத்துக்கிறோமா? அதனால அது ஒரு கண்டனத்துக்குரியது. அவங்களுக்கு ஜனாசா தொழுகையும் தொலைவே வைக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சு ரொம்ப பயப்படுவாங்க அந்த விஷயத்துல. வீட்டுல இப்படி மூடி மறைச்சிட்டாங்கன்னா அது வழி கிடையாது. அதான் அதுக்குண்டான பதில். ஏன்னா கேக்குது, அர்த்தம் இல்லாத பேரை வைக்கலாமா, இதான் கேள்வி. அதை மாற்றலாமா? மாற்றவும் செய்யலாம். தப்பு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அந்த பேர் வைக்கிறதுக்கு அவரு சொந்தக்காரர் கிடையாது அந்த புள்ள.
அது ஒரு விஷயம். சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாற்றி இருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து நாம் அதாவது வந்து ஹிமாரன் கூட பேர் வச்சு இது என்ன பேருன்னு சொல்லி நல்ல பேரை வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்திகள் வருது. சில பேர்கள் வைக்க கூடாதுன்னு சொல்லி வேற இருக்குது. சம்சுல்லா, சூரியனின் அடிமை, சந்திரனின் அடிமை, கௌபாவின் அடிமை, இப்படியெல்லாம் பேர் வைத்ததை கண்டிக்கிறாங்க. அப்புறம் உலகை கட்டி ஆட்சி செய்யறவன் ஷாஜகான், அக்பர். அக்பர்லாம் வைக்கவே கூடாது. அக்பர் இந்த மன்னன் ஆட்சி செய்தானே, அதை வச்சுதான் அந்த பேரை வைக்கிறாங்க. அக்பர்னா என்னன்னு கேட்டா கபீர். கபீர் வந்து பெருசு, சகீர் வந்து சின்னது. அரபுல வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டனா ஒரு அளவுகோல் இருக்கு. ஒன்னே ஒசத்தி பேசுறதுக்கு கம்பேர் டு டிகிரி. அதாவது வந்து அந்த கபீர் இருக்கு தெரியுமா, நம்மள்ட்ட வந்து பெருசு, மிக பெருசுன்னு வச்சிருக்கோம். ரெண்டு சொல்லு வரும், மிக பெருசுனா ரெண்டு தானே. அப்போ அங்க எப்படின்னா அக்பர். அக்பர்னா முற்றிலும் பெருசு, அதான் அல்லாஹ் அக்பருங்கிறோம். அப்போ அக்பர் அலி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. எப்படி பாருங்க, அக்பரு உலகை கட்டி ஆட்சி செய்யக்கூடிய பெரிய சொல். அலி என்ன தெரியுங்களா, அதுவும் பெரிய உயர்ந்தவன், அது ஒரு நடுநிலையான உயர்ந்தவன். அரபுல அப்படி ஒண்ணு இருக்குது, உயர்ந்தது வான வரைக்கும், அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கு. அப்ப ரெண்டு பேர் வைக்கிறாங்க, அக்பர் அலி அப்படின்னு. என்ன தெரியுமா, இவர் தான் மாபெரும் உயர்ந்தது, அந்த பேரும் மாத்தணும். அப்புறம் தைக்கான் பேர் வைப்பாங்க. தைக்கான அந்த தர்காவுடைய பேரை வச்சு அதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. நாகூர் ஆண்டவர், நாகூர் அப்படின்னு வைக்கிறோம். அவரை ஒரு கடவுள் மாதிரி அந்த அதெல்லாம் தவிர்த்துக்கிறணும். பேரை வந்து கவனிச்சு வைக்கிறது வந்து சிறப்பானது. அப்துல் செய்யதும் வைக்கலாம், ஏன்னா செய்யதுன்னா தலைவர் தான். ஆமா ஆமா, அது வைக்கலாம், அப்துல் வைக்கலாம். அர்சாத்தா, அர்சத், அர்சா. அது அரிசாங்கிறதுக்கு அந்த அர்த்தம் பார்க்கணும்ல. இப்ப அரிசுன்னு சொல்ல வரீங்களா, அர்ரசா வைக்கலாம். எங்க சிங்கிள் பேரு தாராளமாக வைக்கலாம், டபுள் தான் வைக்கணும் இல்லை. அல்லாவுடைய பேரை அப்துல் பேர் வைக்கலையா, அப்துல்லா, அந்த அல்லாஹ் வந்துடுறான் அல்லாவின். அப்படி அப்துல் வைக்க கூடாது, அப்துல்லா தான் வைக்கணும். அந்த அதாவது ஜோடிய இணைக்கிற மாதிரி வரும். ஜெயினுல் ஆபிதின்னா ஜெயினுல் வைக்க கூடாது, ஜெயினுல் ஆபிதின் தான் வைக்கணும். ஜெயினுல்னா அழகு, ஆபிதின்னா மார்க்கம், அப்படிதான் அது வந்து வைக்கணும். சில பேர் டச்சு ஒட்டிக்கிட்டு வரும், அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் தனித்தனியாக வரும், அப்படியே வச்சுக்கலாம். அப்துல் ரஹ்மான், அப்துல் அப்படி வச்சாலும் அது ஒரு அல்லாவின் அடிமையாயிரும். அந்த ரஹ்மானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லியிருக்காங்க, அப்துல் ரஹ்மான் பேர் வைங்கன்னு. அதனால ரஹ்மான சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? அதனால அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். சில பேர்கள் வந்து ஜோடியா ஒட்டிட்டு வரும், அதை நீங்க பிரிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். பாஷாங்கிற பேரும் வந்து கட்டி ஆட்சி செய்யறது தான். சரிங்களா? பாஷாங்கிற பேரும் கட்டி ஆட்சி செய்யற பேருங்கிறது வைக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தான் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன், அதை கவனத்துல வச்சுக்கிறோம். சரிங்களா? சரி, இன்ஷா அல்லாஹ் மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.